என்ன தல இப்படி பண்ணி வச்சிட்டான் படத்தை. சூப்பரா இருந்ததுண்ணா. இந்த வருஷத்தோட யூத் படம் சூப்பரா இருந்தது. யா எல்லாமே சூப்பர். படம் சூப்பரா இருந்தது. யா எல்லாமே சூப்பர். படிச்ச சீனை எல்லாமே பிடிச்சிருந்தது. இன்டர்வல் சீன் வந்து சீரியஸா சூப்பரா இருந்தது. நல்லா இருந்துச்சு. ஃபீல் குட் மூவி. பிடிச்ச சீன் இல்ல, ஓல் மூவியுமே கனெக்ட் ஆச்சு. இன்டர்வல் சீன் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்பவே பிடிச்சிருந்தது. கதையை எல்லாரும் போய் பார்க்கலாம். ஃபீல் குட் மூவி. யா சூப்பரா இருந்ததுண்ணா. எல்லாமே நல்லா தான் இருந்தது. நல்லா நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. கடைசியாக எடுத்த சீன் தான் ப்ரோ. பேரண்ட்ஸை ப்ரௌட் பண்ணாங்கல்ல அந்த சீன். ஃபேமிலி கற்று தான் லவ் ஃப்ரெண்ட்ஸ்னு அப்படி சொல்லியிருக்காங்கண்ணா. காமெடி ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக செம்மண்ணா. இன்ட்ரோல் பிளாக் செம்மையாக இருக்குது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் கிளைமேக்ஸில் தான் ஃபீலிங்ஸை கொண்டு போயிட்டாங்க. பரவாயில்லண்ணா. 10க்கு 9.5 தரலாண்ணா. படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. படத்தில் லவ்வோட காமெடி போர்ஷன் வந்து ஒரு சூப்பராக இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு. படம் சூப்பராக இருக்குது சார். அதான் சொன்னேன், இப்போது நம்ம வந்து 20 வருஷம் கம்மியான மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இப்போ அடிக்கிற வெயிலுக்கு, வீட்டில் இருக்கிற பிரச்சனைக்கு, கேஸு பிரச்சனை, போர், வார், குண்டு, கலாச்சாரம்லாம் பார்க்கும்போது இந்த படம் பார்த்தா கொஞ்சம் நம்ம வந்து ஒரு சின்ன வயசுக்கு போன மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. கதை என்ன இருக்கு, விடலை பசங்க கொஞ்சம் அப்படி இப்படி ஜாலியாக இருப்பாங்க. அப்புறம் வீட்டில் வந்து அப்பா வந்து திருத்துவார், இந்த மாதிரி நீ இந்த மாதிரி இருந்தீங்கன்னா லைஃப்பில் வந்து கஷ்டப்படுவான்னு சொல்லிட்டு. அதுதான் ஸ்டோரி. இது காமெடியில் ஒர்க் அவுட் ஆகுதுங்க. நம்ம ஸ்கூலில் பண்ணுற வயசு தானே. ஸ்கூலில் என்னென்ன பண்ணுறோமோ அதை அப்படியே சினிமாவில் காமிச்சிருக்காங்க. படம் வேற லெவலில் இருந்துச்சு. நான் ஃபேமிலியாக பாருங்க. பிடிச்ச சீனா கிளைமேக்ஸ் செம்மையாக இருந்துச்சு. காமெடி சூப்பராக இருக்கு. ரொம்ப நல்லா இருக்குண்ணா. படம் வேற லெவலில் இருக்குண்ணா. யூத் வந்து படம் பார்த்தீங்கன்னா கர்னோஃப் பையன் தான் வந்து நடிச்சுக்கிறாரு. எந்த ஒரு டேரக்டர், எந்த ஒரு ஹீரோவை பார்த்தீங்கன்னா முதல் படமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தாவி இல்லாமல் வருவார். இவரே டேரக்டர், இவரே ஹீரோ நடிச்சு ரொம்ப காமெடி நடிச்சு ரொம்ப நல்லா இருக்குது சார். அது என்ன தல இப்படி பண்ணி வச்சிட்டான் படத்தை. அமிதாரே எனக்கு வருத்தம்பா. எனக்கு வருத்தம்பா. முட்டைக்காலைக்கு பாட்டை ஃபுல்லாக போடவே இல்லையே. நாங்களாம் டான்ஸ் ஆடணும்னு பார்த்தோம். முட்டை போட்டாங்களே ஆடுவாங்க நினைச்சோம். என்ன பண்ணி வச்சிட்டா. முட்டைக்காலைக்குன்னு சொல்லிட்டு எங்க எல்லாரையும் கண்கலங்க வச்சிட்டா. கெண்ணு ஏன் கெண்ணு இப்படி பண்ற நீ? 2 தடவை இன்னைக்கு போடவே இல்லையே. இப்படிலாம் பண்ணக்கூடாது. 2 தடவை நேற்று ஏன் போட்டாங்க, இந்த தடவை ஏன் போடல? எனக்கு வருத்தம்ப்பா. எனக்கு வருத்தம். ஆனால் படத்தை எல்லாருமே வச்சு பாட்டை எல்லாருமே ரீல்ஸில் பார்த்துக்கோங்க, சன் மியூசிக்கில் பார்த்துக்கோங்க. படத்தை தேட்டரில் வந்து பாருங்கள். ஓகேங்களா? இந்த மாதிரி படம் தான் இப்போ இருக்கிற சொசைட்டிக்கு வரணும். நீ வந்து 12th எக்ஸாம் எழுத போறியா, 10th எக்ஸாம் எழுத போறியா, படத்தை பார்த்துட்டு போய் எழுது. படிப்பு அப்புறம் படி. இந்த படத்தை பார்த்துட்டு போய் நீ எழுதுனாதான் உனக்கு புரியும். ஓகேயா? அதனால ஃபேமிலியோட எல்லாரும், தாத்தா பாட்டி குழந்தைங்க எல்லாருமே இந்த படத்தை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் போயிட்டு பசங்களுக்கு வந்து உங்கள் பையன் வந்து சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான், வீட்டில் வந்து ஒரே அடாவடை தட்டம் பண்ணிட்டுருக்கான், லவ் பண்ணிட்டு இருக்கான், ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்கான், சுற்றிட்டு இருக்கானா, அவனை முதல்ல தரன்னு கூப்பிட்டு வந்து தேட்டரில் விடுங்க. இந்த தேட்டரில் விட்டுட்டு அப்புறம் கிளைமேக்ஸில் அவனே ஒன்று சொல்லுவான். அதுதான் இந்த படம். சூப்பரான படம். இந்த வருஷத்தோட யூத். வணக்கம், சத்யேந்திரா பேசிகிட்டு இருக்கிறேன். யூத் படத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். யூத் ஆல்ரெடி யூத்ன்னு பேரில் ஒரு படம் வந்துச்சு, ஹிட்டு படம் தான். இப்போ அந்த 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 டைட்டில் இவங்க பாரோ பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி கென் ரொம்ப யங், இஸ் ஓன்லி 24. அவங்க எதான ஒன்று பண்ணால் நல்லா இருக்கும். ஒன்று டைரக்ஷன் பண்ணும், இல்லை ஒன்று ஆக்ட் பண்ணும். இன்னும் ஒரு 5 வருஷம் இவங்க யாரான ஒர்க் பண்ணலாம் தவிர டைரக்ஷன் பண்ணாமல் இருந்தால் பெட்டரு. நீங்கள் டைரக்ஷன் பண்ணுறதுக்கு நல்ல புக்ஸ் படிக்கணும். இவங்க என்ன மாதிரி புக்ஸ் படிக்காங்க என்ன தெரியாது. அந்த காலத்தில் டைரக்ட் பண்ண எல்லா டைரக்டரும் கூட 50 வயசில் தான் ஃபஸ்ட்டு படம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே ட்ரெண்டு மாறிச்சு. மலையாளத்தில் ஒரு 25 பேர் 24-25 வயசில் 25 பேர்
மலையாள படம் டைரக்ட் பண்ணியாச்சு. அதில் கொஞ்சம் படம் எல்லாம் ஹிட் ஆயிடுச்சு. இதில் 2 ட்ராக் வருது. அப்பா அம்மா ட்ராக் ஒன்று, அப்போ லவ் ஸ்டோரி ஒன்று வருது, 3 லவ் வருது. அந்த 3 கேர்ள்ஸ் அந்த 3 சின்ன சின்ன லவ் ஸ்டோரியும் ரொம்ப நல்லா கையாடி இருக்காங்க. சிறையில் ஒரு பொண்ணு ஆக்ட் பண்ணிச்சு, அவள் பேர் எனக்கு தெரியல. அந்த பொண்ணு இதில் ஆக்ட் பண்ணியிருக்கு, ரொம்ப ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்கு.